ஸோ ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒன்று எங்கள் பார்த்திபன் 19 வயசு பையன், அவங்க ஏரியாவில் இருக்க ஒரு 16 வயசு பொண்ணை வந்துட்டு கடைசி 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்துட்டு அவங்க 2 பேரும் வேறு கேஸ்ட்டு நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்திருக்கு. நேற்று காலையில் இவங்க 2 பேர்த்தையும் அடித்து கொண்டு தூக்கில் போட்டானுங்க. ஆனால் என்னடா இது 2026 கூட கேஸ்ட்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இந்த கேஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கவங்க வந்துட்டு என்னவா இருப்பானுங்க, படிப்பறிவு இல்லாதவங்க இருப்பானுங்க, ஏன்னா வந்துட்டு இந்த ரியாலிட்டிலாம் வந்துட்டு புரியாதவங்களாம் வந்துட்டு இந்த கேஸ்ட்டில் பார்த்துட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போலாம் வந்துட்டு இந்த படித்தவங்க கூட வந்துட்டு கேஸ்ட்டுன்ற பி எடுத்து மண்டையில் அப்பிட்டு போயிட்டு இருக்கானுங்க. என் கூட படித்தவங்களே வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரியில் வந்துட்டு அவங்க ஜாதியோட ஸ்டோரி, நோட்ஸ் வந்துட்டு அவங்க ஜாதியோட நோட்ஸ், இதில் வந்துட்டு அவங்க பேர் பக்கத்தில் ஜாதி, அந்த ஜாதிக்குன்னு ஒரு கொடி. இவனுக்குலாம் வந்துட்டு ஒரு 10 மாத்திரை போட்டால் கூட நிற்குமான்னு தெரியல. ஆனால் இவங்க ஜாதி பேரை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சட்டு நின்றுவானுங்க. இவங்களாம் வந்துட்டு ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீரனுங்களாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு கூட்டமாக இருக்க ஒரு பண்ணி கூட்டம், அவ்வளோதான். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இந்த கோயிலெல்லாம் கீழ் ஜாதிக்காரங்க வந்துட்டு உள்ளோட மாட்டாங்க. கேட்டால் வந்துட்டு தெய்வத்துக்கு ஆகாது, கோயில் அசுத்தமாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. நம்ம தமிழ் கடவுள் இருக்கார் இல்லையா, முருகர், அவரே வந்துட்டு ஒரு கீழ் ஜாதி பொண்ணை தான் வந்துட்டு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அவர் வந்துட்டு பெரிய ஜாதி இல்லை, ஏன்னா கடவுள் ஜாதி. அவரை வந்துட்டு கோயில்களை வச்சு கும்பிட்டு இருந்தானுங்க. ஆனால் அவனோட பையனும் பொண்ணும் வந்துட்டு வேறு ஜாதி வந்துட்டு ஒரு பொண்ணை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவங்க லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு வச்சு 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 வெளியே தான் வந்துட்டு ஏன் மருமக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்த கேஸ் தான், நீ இப்படி தானே வந்தேன் அப்படி தானே வந்தேன்னு சொல்லிட்டு போட்டு அந்த பொண்ணைய பையன் கொன்றுவானுங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பெரிய படிப்பாக படிச்சிருக்கலாம், அந்த பையன் வந்துட்டு பெரிய வேலையில் கூட இருக்கலாம். வேலை, காசு, பணம் இது எதுவுமே வந்துட்டு கிடையாதுங்க. இது வந்துட்டு ஒரே ஜாதி மட்டும் தான். அவங்க வெளியே வந்துட்டு ஒரு ஜாதி மட்டும் தான். இது வந்துட்டு வெளியே வந்துட்டு அவ்வளோக்கா சொல்கிறதில்ல. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவங்க படுற வேதனை வந்துட்டு யாருமே வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஈவந்தோ இந்த அரசியல் இருக்கவங்களாம் வந்துட்டு இந்த பாலியல் தொல்லை, இந்த எதிர்கட்சியில் வந்துட்டு ஏதோ சின்ன பிரச்சனை நடந்தால் கூட பேசுகிற நாய்ங்க எதுவுமே வந்துட்டு இந்த கேஸ்ட் ரிலேட்டட் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் வந்துட்டு மூக்க நுழைக்க மாட்டானுங்க. ஏன் தெரியுமா? இந்த கருமத்துக்கு மட்டும்தான். மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. நீங்கள் வந்துட்டு கேஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப வெளியே எக்ஸ்போஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்களோட சின்ன பசங்களாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகி எல்லாத்தையும் பண்ணுவாங்க, கொலை கற்பழிப்பு வரைக்கும் போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் பர்சனோட கேஸ்ட்டோ உங்கள் பர்சனோட லைஃப்பை வந்துட்டு உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. தயவுசெய்து வந்துட்டு இதை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேஸ்ட் ரிலேட்டடாக எந்த ரைட்டர்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க.